வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். என்ன விஷயம்னா, எப்பவும் போல வீடியோ இருக்கலாம் வந்து உட்கார்றேன். பார்த்தா கோடா போட்டுக்கிட்டு இருந்தா. என்ன இது, எப்பவும் புள்ளிஸ் தான் கோலம் போடுவா, இது என்ன புதுசா கோடு போட்டுக்கிட்டேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அப்படிதான் பேசாம உட்காரன்னு ஆஃப் பண்ணிட்டான். இந்த பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மேக்ஸ்ல படிப்போமே சதுரவ செவகன்னு, அதான் ஞாபகம் வந்து சரி பாக்ஸ் தான் வரைஞ்சிட்டியே, மேல கோடு போட்டு அதான் முருங்கை இலை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதெல்லாம் முருங்கை இலை இல்ல, துளசி இலை. பாத்தீங்களா என்ன சொன்னான்னு? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு துளசி செடின்னு. இதுல என் தங்கச்சி வேற துளசி செடி வரைஞ்சா மட்டும் போதாது, துளசி இலைக்கு கலர் கொடுக்க கலர் எங்க இருக்குன்ட்டு கவர்த்திக்கு வர காமிச்சா. சரி இருக்க கலரை வச்சு போடலான்னு மனசை தேத்தியாச்சு. ஏன் பொண்டாட்டியே முதல்ல சின்ன சின்ன இலையா வரைஞ்சிக்கிறதா, அதுக்கடுத்து பெரிய பெரிய முருங்கலையா வர ஆரம்பிச்சிட்டா. அது என்னன்னு தெரியல, நாங்க டெய்லி இந்த டைமுக்கு ஓலம் போடும்போது கரெக்டா ஒரு சேவல் குறுக்க போயிருது. அது அதோட ஆளை பக்க போது போல. என்ன செய்ய, அதுவும் அந்தானே. நானும் களத்துல இறங்கலான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி உட்காந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன் பொண்டாட்டியே தொட்டிக்கு டிசைன் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி குட்டி குட்டி முக்கோணமா போட ஆரம்பிச்சிட்டா. முக்கோணம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல உருண்டையா போட ஆரம்பிச்சிட்டா. நான் அப்பல சொன்ன மாதிரியே பாத்தீங்களா, மேக்ஸ் பாடத்துல வர சதுரம் செவ்வகம் வட்டம் அதே மாதிரி இருக்குல்ல, சொன்னா அதுலன்றது. இதுல பெரிய முக்கோணத்துக்கு உள்ளோடி குட்டி முக்கோணம் வர முக்கோணம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளானிங் வேற. இதுல என்ன விஷயம்னா, முக்கோணத்தை மேல் கடத்துல போறதுக்கு பதிலாக கீழ் கடத்துல போட்டாலாமா. இதுல என் தங்கச்சி கூட சேர்ந்து பிளானிங் வேற. டிசைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி தொட்டிக்கு வந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. என் தங்கச்சி வேற முருங்கை இலைக்கு கலர் கொடுத்த பாடு இல்ல, அவளும் உட்காந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. என் பொண்டாட்டி கலர் கொடுத்துட்டு இருக்கும்போது இதுல கலர் இல்லைன்னு குறை வேற. என் தங்கச்சியோ நானும் டிசைனர் தான் சொல்லிட்டு அவளும் உட்காந்து வரைய ஆரம்பிச்சிட்டா. ஏதோ டிசைன் கொடுக்கணுங்கிற பேருக்கு வளைஞ்சு நிலைஞ்சு கோடு போட்டுக்கிட்டு இருந்தா. இதுல புள்ளி வேற. தொட்டிக்கு டிசைன் கொடுத்ததும் பார்த்தாது, கலர் கொடுத்ததும் பார்த்தாதுன்னு பூ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பூ வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று என் தங்கச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. என்னடான்னு கேட்டா, துளசி செடிக்கு பூ வரைய மறந்தாச்சுன்னு. அப்புறம் ஒவ்வொரு துளசி செடியோட எண்டுலையும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிருந்தா. என்னடான்னு கேட்டா, இதுதான் பூவா. ஒரு வழியா கோலங்கிற பேர்ல துளசி செடியை வரைஞ்சிட்டாங்க. எனக்கு தான் சைட்ல 2 கேப் எதுக்கு விட்றாங்கன்னு தெரியல. மக்களே, வீடியோ அவ்வளவுதான். இவங்க வரைஞ்சிருக்க துளசி செடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களை அடுத்த வீடியோல பாக்குறோம். வரட்டா.